Hi friends, இன்னைக்கு வீடியோல மேக்ஸி ட்ரெஸ்ஸோட மெஷர்மென்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. இன்னொரு என் வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற கமெண்ட் தான் அடுத்தவங்க பார்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் பேப்பர்ல படம் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இத வச்சு அதுக்கு அப்புறம் நான் துணியில எப்படி அளவெடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். வாங்க நம்ம எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேக்ஸி ட்ரெஸ்க்கு வந்து மேல்பாட்டு தனியாகவும் கீழ்பாட்டு தனியாகவும் தான் எடுப்போம். இப்போ மேலே இருந்து இப்போ இங்கே பாருங்க, உயரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உயரம் மேலே இருந்து இங்கே வர உள்ளதை உயரத்தை எடுத்துக்கணும். அதோட 1 இன்ச்சு கூட்டிக்கணும். எதுக்குன்னா மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் கீழே இந்த பாட்டை வந்து நம்ம தைக்கிறதுக்காகவும் 1/2 இன்ச்சு. இப்போ உயரம் இங்கேருந்து இங்கே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மார்பு சுற்றளவுனா இங்கே இருந்து இங்கே வர என்ன அளவோ அதோட 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்து கழுத்து அகலம். கழுத்து உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ நான் துணியில் காமிக்கிறேன். அந்த அளவை கழுத்து அகலம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் அகலம் வந்து இங்கே இருந்து இங்கே வர இது ஷோல்டர் அகலம். நீங்கள் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு விடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இங்கே இருந்து இங்கே வர இது ஷோல்டர் அகலம். அதுக்கப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு இங்கே இருந்து இது வர இடுப்பு சுற்றளவு. இது மேல் பாட்டுக்குள்ளது. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து உயரம் வந்து மேலே இருந்து இங்கே வர உயரம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு வந்து இங்கே இருந்து இங்கே வர மார்பு சுற்றளவு. அதுக்கப்புறம் கழுத்து அகலம், அதுக்கப்புறம் ஷோல்டர் அகலம், அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு. இது மேற்பாட்டுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே சர்க்கிளுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோன்னா மொத்தமாக பாருங்க, இங்கே மேலே இருந்து கடைசி வர என்ன அளவுன்னு பாருங்க. மேலே இருந்து கடைசி வர என்ன அளவு, அந்த அளவில் உயரத்தோட பாதியை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே எடுத்திருப்போம். அதுலேருந்து இங்கே இருந்து இங்கே வர என்ன அளவோ அந்த அளவு இப்போ 35னா மைனஸ் மேலேருந்து இப்போ 11னா அதை லெஸ் பண்ணி இங்கே இருக்கிற அளவு தான் கீழே உள்ளது. ஃபுல் லென்த்து அவ்வளோதான். இனி நம்ம எப்படி துணியில் அளவெடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ இங்கே இருந்து இங்கே வர உயரம் எடுத்துக்கலாம். இந்த பாட்டு தனியா இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம எடுக்கலாம். இப்போ இங்கே இருந்து இங்கே வர எனக்கு 11 இன்ச் இருக்கு. உயரம் வந்து 11 இன்ச் இருக்கு. பாருங்க, உயரம் வந்து 11 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக, மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக, 1/2 இன்ச்சு இங்கே இதை ஜாயின் பண்ணுறதுக்காக, மொத்தம் 1 இன்ச்சு. அப்போ 12 இன்ச் வந்துடும். இப்போ மார்பு சுற்றளவு பாருங்க, இங்க இருந்து இங்க வர மார்பு சுற்றளவு பாருங்க 13 இருக்கு. மார்பு சுற்றளவு வந்து 13. அதோட நீங்க 1/2 இன்ச்சு கூட்டிக்கலாம், அப்படி இல்லை 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். மார்பு சுற்றளவு வந்து 13, அதோட 1/2 இன்ச்சு கூட்டியாச்சு. இப்போ கழுத்து அகலம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்படி வச்சு இங்கே கீழே ஏதாச்சும் ஒரு துணியை வச்சு இந்த டிஸ்டன்ஸ் தான் கழுத்து அகலம். இதில் என்ன அளவு வருதோ அந்த அளவை எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 இன்ச் இருக்கு. கழுத்து அகலம் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் 2 இன்ச் இருக்கு. இதில் கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு. இப்போ ஷோல்டர் அகலம் வந்து பார்க்கலாம். ஷோல்டர் அகலம் வந்து இதில் 3 இன்ச் இருக்கு. பாருங்க, ஷோல்டர் அகலம் வந்து இங்கேருந்து இங்கே வர 3 இன்ச் இருக்கு. ஷோல்டர் அகலம் வந்து 3 இன்ச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே இருந்து இங்கே வர
12 இன்ச் இருக்கு. இடுப்பு சுற்றளவு இங்க இருந்து இங்க வர வச்சுக்கலாம். இங்க இருந்து இங்க வர 12.5 இன்ச் இருக்கு. இந்த இதுல இடுப்பு சுற்றளவு வந்து 12.5 இன்ச், அதோட 1.5 இன்ச். இங்க என்ன அளவு விட்டுருக்கீங்களா, மார்பு சுற்றளவுக்கு என்ன அளவு விட்டுருக்கீங்களோ அதே அளவு தான் இங்கேயும். அவ்வளவுதான், மேல் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப கீழே இப்போ முழு உயரம் எடுத்துக்கலாம். கீழே ஸ்கர்ட் பார்ட்ல நம்ம அளவு எடுத்துக்கலாம். முழு உயரம் வந்து இங்க இருந்து கடைசி வர பாருங்க, மேல இருந்து கடைசி வர என்ன அளவுன்னு பாருங்க. பாருங்க, இதுல 35 இருக்கு. இந்த இதுல வந்து 35 இருக்கு. இப்ப பாருங்க, இந்த ஸ்கர்ட்டோட முழு உயரம் வந்து 35. நம்ம உயரம் எவ்வளவு எடுத்திருந்தோம், 11 எடுத்திருந்தோம். அதை மைனஸ் பண்ணி வந்தா 24 வரும். இப்ப 24ஓட நம்ம 1 இன்ச்சு கூட்டிக்கணும். எதுக்குன்னா இங்க 1/2 இன்ச்சுக்கும் அது மாதிரி இங்க நம்ம பார்டர் அடிக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு, மொத்தம் 1 இன்ச்சு. அவ்வளவுதான். இது வந்து 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கும். இனி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.